எவ்வளவு லஞ்சம் வாங்கினீங்க நீங்க? நிப்பாடுறேன், இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இப்ப நீங்க ஹியூமன் ரைட்ஸ்லயும் இருக்கிறதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், தமிழ் சட்டத்தை போய் சந்திக்க போறோம் அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட நான் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். தமிழ் சட்டத்தில் வீடு எங்க இருக்கு அப்படின்ட்டு அது அட்ரஸை நீங்க போட்டிருந்தீங்க. இப்போ நாம தமிழ் சட்டத்தை வந்து மீட் பண்ணியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ரைட், உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. முதலாவது கேள்வியா, உங்களோட ஃபேஸ்புக் சேனல் கல்குடா தொகுதிக்கு மிக பரபரப்பாக போயிட்டு இருந்தேன். உங்க சேனல் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. அந்த சேனல், அந்த அக்கௌண்ட் பெல், அந்த சேனலுக்கு என்ன ஏன் நிறுத்தாட்டி வச்சிருக்கீங்க அந்த அக்கௌண்ட்? அதாவது இந்த சேனல் நிப்பாட்டப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நான் நிறுத்தல, இது நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நான் தான் அதை நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து லஞ்சம் உண்டு கைமாறின ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி இருந்துச்சு. அப்போ அது சம்பந்தமாக ஒரு 2 பேர் பேசியிருந்தாங்க. அதை நான் என்ன செய்திருந்தேன்னா, என்னுடைய சந்தேகத்தை எழுப்புற மாதிரி நான் சில கேள்விகளை வச்சிருந்தேன். அப்போ அந்த வீடியோ போட்டதுக்கு பின்னால் எனக்கு இரவு ஃபேஸ்புக்கில் இருந்து மெசேஜ் வருது, யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ரிப்போர்ட்டட்னு சொல்லி வந்துச்சு. அப்போ நான் பிறகு என்ன செஞ்சேன்னு சொன்னால், தற்காலிகமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்க ரிவ்யூவுக்கு உள்படுத்துவாங்க. அதுக்கிடையிலையும் மறுபடியும் அந்த ரிப்போர்ட் விழுந்து இது ஃபேஸ்புக்கை வந்துட்டு பேன் பண்ணி விட்டாங்க. அதில் வந்துட்டு அதிகமாக இந்த சின்ன பிள்ளைகளை வந்துட்டு நான் துன்புறுத்துகிற மாதிரியான வீடியோக்கள் பகிர்ன்ற மாதிரியான ரிப்போர்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க ரீசன் எனக்கு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பிறகு நான் பார்த்தேன், ஏதோ நாம செய்யற அளவுகளை ஏற்றுக்கொள்ள இல்லாத செயல்களால இப்படி செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தால் அதை விட்டுட்டேன். இருந்தாலும் சத்தம் ஓஞ்சி போகல. எப்பவுமே என்ன நடந்தாலும், எத்தனை அக்கௌண்ட்டை அவங்க பிளாக் பண்ணினாலும் திரும்ப முளைச்சிக்கிட்டே இருப்பேன். அதை கட்டாயமா பாக்குறவங்க தெரிஞ்சு கொள்ளட்டும். அடுத்த கேள்வி என்ன கூட நான் கேட்க வர்றது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் போய் சந்தை பிரச்சனை ரோட்டு இல்லைன்னு அதை காய்க்கிங்க, இப்ப லைட் இல்லைன்னு சொல்றீங்க. இதால உங்களுக்கு என்ன வருது? இதால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதாவது இப்ப எல்லாரும் அதை பிரச்சனையா பார்த்தா அது பிரச்சனை தான், அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு இந்த முடி இருக்கு, இது நீங்க பிரச்சனையா பாத்தீங்கன்னா அது பிரச்சனை தான், அதை வெட்டணும், அப்படித்தானே? ஆனா அதை ஸ்டைலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஸ்டைல் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இதுக்குள்ள நீங்க உங்களோட பார்வையில நீங்க சொல்லுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இருந்து என் மீது நீங்க குற்றம் கண்டுபிடிக்கணுமா இருந்தா என்ன குற்றத்தை நீங்க சொல்லுங்க பாபு. நான் குற்றம் சொல்றேன்னா, நீங்க போடுற வீடியோவால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. என்ன பாதிக்கப்படுறாங்க? நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதை நான் குற்றம் சொல்லலாம், அப்படிதான் சொல்லலாம். இப்ப நிறைய அரசியல்வாதிகள், நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்ல இயலாது ஹமூத். என்னண்டா, இப்ப நிறைய மக்களுக்கு இப்ப நான் செய்யற தவறு என்னண்டா, இப்ப ஒரு பிரதேச சபையினுடைய முக்கியமான தலையாய கடமை என்ன? ஒரு வடிகால்களை வந்துட்டு சரி செய்யணும், பாதை மின் விளக்குகளை போட்டு கொடுக்கணும், குப்பைகள் அகற்றுறது பிரதானமான ஒரு வேலையா இருக்குது ஒரு பிரதேச சபையினுடைய. அப்ப அப்படி இருக்கிற கட்டத்துல ஒரு இடத்துல பாதை மின் விளக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே போய் பல தடவை சொல்லியும் அந்த பாதை மின் விளக்கு போடாத கட்டத்துல சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய என்ன கூப்பிடுறாங்க. அப்ப நான் போயிட்டு என்ன செய்யறேன்டா, இந்த இடத்துல பாதை மின் விளக்கு இல்ல, இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் இதை கவனத்துல கொண்டு இதை செய்து கொடுங்க மக்களுக்காக கேட்கிறேன். இதுல தவறு இருக்கா? இல்ல தானே? தவறு ஒன்றும் இல்லை. இதைத்தான் நான் செய்யறேன். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்து கொள்ள இயலாத மக்களால தான் இந்த கமெண்ட் அடிவடிச்சு அவங்களாவே அவங்க பாதிக்கப்பட்டுக் கொள்றாங்க. அதுதான் என்னால சொல்ல முடியும். அடுத்தது வந்து சந்தையில போயிட்டு சண்டை போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே இதுல வந்து ஓட்டமாவடி தரப்பினரால, அதாவது மீராவோட சம்பந்த தொடர்பாக அவங்க எடுக்கிற முடிவுகள் என்ன அப்படின்றத அவங்க எனக்கு அறிவிக்கிறாங்க. அப்ப அதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, மக்களுக்கு இதை இப்படி இந்த பகுதியில இருந்து வந்திருக்குது, செம்மனோட பகுதியில் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு அறிவித்தல் அறிவிக்கிறாங்க. அப்ப அதையும் நான் என்ன செய்யறேன், அதை நான் சொல்றேன். முடிவெடுக்க வேண்டியது யாரு? மக்கள். அப்ப மக்களுடைய பார்வைக்காகத்தான் நான் அதை என்ன செஞ்சிருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன். கடைசியில சொன்னாங்க நான் குழப்பவாதி, நீங்க குழப்பவாதி, நீங்க குழப்புறீங்க. நான் உண்மையிலே எதையுமே குழப்பல. அதுல நடந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன், ஆதாரபூர்வமாக நான் நிரூபிச்சிருக்கிறேன். அவங்க தந்த கடிதங்கள் கூட என்னிட இருக்குது. அப்ப இல்லாம நான் என்ன செய்யல, ஒரு விஷயத்தையுமே நான் எங்கேயுமே சொல்லல. இதை தப்பா பாக்குறவங்களுக்கு அது தப்பா தான் தெரியும். கண்ணாடியை போட்டுட்டு, நீல கலர் கண்ணாடியை போட்டுட்டு, இந்த சிவர் வந்துட்டு நீளமா இருக்குது, நான் வெள்ளை பெயிண்ட் தான் அடிக்க சொன்னேன்னு சொல்லி பெயிண்ட் பண்றவன்னு சண்டை பிடிச்சா அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கண்ணாடியை கலட்டிட்டு பார்க்கணும். அப்ப அந்த பொறாமை என்ற கண்ணாடியை போட்டுட்டு இவன் வளர்ந்துட்டான், இவன் திடீர்னு வந்து பெரிய ஆள் ஆகுறான், திடீர்னு வந்து சமூக பிரச்சனையை கதைக்கிறான், இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பாங்கு இருக்குதான், அந்த கண்ணாடியை போட்டுட்டு என்ன பார்த்தா நான் ஒரு பிரச்சனைக்காரனா தமிழங்க அதை கலட்டி வச்சுட்டு உண்மையிலே என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தா ரோட்டு போடல அதை பேசுறான்.
லைட் போடல அதை பேசுறான். மக்களுக்கு தண்ணி வேணும். அப்ப மனிதனுடைய அடிப்பு, நீங்க ஹியூமன் ரைட்ஸ்லயும் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அப்படித்தானே? ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்கிறீங்க. 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்புல 3ஆம் உறுப்புரையில அடிப்படை மனித உரிமை இருக்கு, அப்படித்தானே? அந்த அடிப்படை மனித உரிமையில தான் சுதந்திரமாக வாழும் உரிமை, கருத்து சுதந்திர உரிமை, கல்வி கற்கும் உரிமை, நாங்க